இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா என்ன கூப்பிட்டு பேசினதும் நான் ஷாக் ஆயிட்டேன். உடனே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நான் கால் பண்ணேன். மச்சான், எனக்கு லைட்டா மித்ரா மேல சந்தேகம் இருந்துச்சு. பாரதியோட லைஃப்ல யாரோ தப்பா ப்ளே பண்றாங்கன்னு. பாரதிய சுத்தி நிறைய ட்ராப் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. இதுல இருந்து பாரதிய சேஃபா வெளியே கொண்டு வரது நம்ம பொறுப்பு. ஆதியும் பாரதியும் நல்லா வாழணும். இதுக்கு நடுவுல யார் வந்தாலும் அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ கரெக்டா தான் சொல்லிருக்கடா. அந்த மித்ரா பயங்கரமான ஆளா இருக்கா. சரி, அவளை கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணணும். சரி, நீ எப்போ வர? நான் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். நீ அங்க நடக்கிற எல்லாத்தையும் எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. சரி மச்சான், பாத்துக்கலாம். அப்புறம் டேய், ஒரு முக்கியமான விஷயம், மித்ரா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. இந்த பார், அவளுக்கு உன் மேல எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அப்படி வந்துச்சு அவ அலர்ட் ஆயிடுவா. புரியுதா? சரிடா மச்சான், நல்லாவே புரியுது. பாரா, சோ அப்போ நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்க. அது சரி. உன்னால என்ன என்னடா பண்ண முடியும்? சும்மா மிரட்டி பாக்குறியா? ஆமா, இதெல்லாம் என்கிட்ட சொல்றதுக்கு நீ யாரு? மித்ரா, உன் கண்ணுல பயம் தெரியுது. பாரதிய நம்பாம எவனே தெரியாம வீட்டுக்குள்ள வந்த ஒருத்தனை மலை மாதிரி நம்பி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனா? அடப்பாவி, அன்னைக்கு கூட பாரதிக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தணும், அம்மாவா நடிகன்னு கெஞ்சி கேட்டான். என்னென்னமோ கதையெல்லாம் சொன்னான். நானும் அவனை நம்பி அவனுக்கு அம்மாவா வேற நடிச்சு தொலைச்சிட்டேன். கடைசியில கடங்கார பொய் சொல்லி நம்மள ஏமாத்தி இருக்கான். அட கடவுளே, இது தெரியாம அவன் சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் பாரதிக்கே அட்வைஸ் பண்றதே ஒரு பொழப்பா வச்சிருந்த. பாரதி சாரி பாரதி, அவன் தப்பானவன்னு தெரியாம நான் பண்ணிட்டேன். பாரதி தான் அவனை யாருன்னு தெரியாதுன்னு சொன்னால, யார் கேட்டீங்க? அவன் ஏதோ அரிச்சந்திர மாதிரியும் பாரதி தான் எல்லாத்தையும் மறந்துட்டான்னு சொல்லி ஆளாளுக்கு அவன் பேச்ச நம்பி பாரதியை கஷ்டப்படுத்துனீங்க. எங்களுக்கு உண்மை தெரிஞ்சும் நீங்க பாரதியை நம்பவே இல்லை. நாங்க சொன்ன நீங்க நம்பவா போறீங்கன்னு நானும் லட்சுமி பேசாம இருந்துட்டோம். ஆதி, பாரதி பாவம்ல. அவனை நம்பி இவங்களா அவன் கூட அனுப்பி வச்சிருந்தா ஐயோ என்ன ஆயிருக்கும். எனக்கு இப்ப நினைச்சாலும் உடம்புல நடுங்குது. இந்த காலத்துல இப்படி எல்லாம் கூட நடக்குமா? நடிக்கிறத பத்தி நீ பேசுறியா மித்ரா? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இந்த காலத்துல யாரு உண்மையா இருக்கா, யாரு நடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது போல இருக்கு. ஏங்க, நீங்க இனிமேலாவது கொஞ்சம் பத்திரமா இருங்க. பாருங்க, பாரதி திரும்ப திரும்ப தெரியாதுன்னு, அவனை யாருன்னு தெரியாதுன்னு சொன்னப்பவே நீங்க யோசிச்சிருக்கணும். என்ன பண்றது, இப்பெல்லாம் எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்க வந்து எதுக்காக அவனை உங்க மகன்னு போய் சொன்னீங்க? அம்மா, உங்களை தாம்மா கேட்டுட்டு இருக்கேன். பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. அது வந்து அது 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 வந்து என்னம்மா வந்து போய் எவ்வளவு பெரிய விஷயம், நீங்க ஏன் அப்படி பண்ணீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க கேக்குறது வாஸ்தவம் தான் தம்பி. பாரதி இப்படி ஒருத்தன் வந்திருக்கான்னு எனக்கு போன் பண்ணி சொன்னதுமே நான் வந்து அவனை ஒரு கை பாத்துடணும்னு தான் வந்தேன். வந்ததும் ஒரு சின்ன குழப்பம். வந்திருக்கிறது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் அவனை என் பையன்னு சொல்லி நடிச்சேன். அந்த பையலை கையும் களவுமா கண்டுபிடிக்கதான் இங்க கூட்டிட்டு வந்தேன்.
கருப்ப முன்னாடி நிக்க வச்சு சொல்றா உண்மை என்ன போய் சொல்லிடுவானா? ஆனா வந்தவன் கருப்பனுக்கு பயந்து வீடியோவை அனுப்பிட்டு ஓடியே போயிட்டான். தம்பி சரவணா, நீ சொல்லுப்பா. நீ இந்த ஊர்க்காரன் தானே? கருப்பனோட சக்தியை பத்தி சொல்லு. ஆமா, அம்மா சொல்றது உண்மைதான் ஆதி. கருப்பு விஷயத்துல யாரும் விளையாட முடியாது. போய் சொல்லிட்டு கருப்பு முன்னாடி போய் நின்னா அவங்கள ஒரு தெரியாம அழிச்சிருவான். எது எப்படியோ பாரதியோட வாழ்க்கையில நடந்த பிரச்சனைக்கு அந்த கருப்ப ஒரு பதில் சொல்லிட்டான். அப்ப ஆதித்யாவுக்காக குலதெய்வத்துக்கு பரிகாரம் பண்ணணும்னு சொன்னது உண்மைதான்ப்பா. ஆதித்யா என் பேரன். அவனுக்குள்ள பிரச்சனை தீர்றதுக்காக நான் தான் கருப்பங்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு பரிகாரத்தை பண்றதுக்காக இங்க உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன். தமிழுக்கும் ஆதித்யாவுக்கும் பாரதி தான் ஆத்தா அப்பனா இருந்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. இந்த பரிகாரத்தையும் அவளே பண்ணட்டும். என்ன ஆளாளு கொண்டு பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, ஆதி கிட்ட இப்படி எல்லாம் சென்டிமெண்டலா பேசி நீங்க ஆதி கிட்ட இவ்ளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. அண்ணா சொல்லுண்ணா. அதெல்லாம் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? இங்க பாருங்க, ஆதி உங்களுக்கு பண்ண வரைக்கும் போதும். இனிமே இந்த விஷயத்துல எல்லாம் ஆதி இன்வால்வ் ஆகுறது எங்க யாருக்குமே பிடிக்கல. ஆதி ப்ளீஸ் ஆதி, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. என்னங்க இப்படி பேசுறீங்க? இது சாமி காரியம் தானே. யார் பண்ணா என்ன? யார் பண்ணா என்னன்னா நீ கூட தான் பண்ணலாம். பண்ண முடியாதுல்ல? அப்ப ஆதியை மட்டும் பண்ண சொல்லி எதுக்காக கம்பல் பண்றீங்க? இங்க பாருங்க, நீங்க எங்களை தப்பாவே நினைச்சாலும் பரவாயில்ல, மன்னிச்சிருங்க. ஆதி இனிமே எந்த பரிகாரமும் பண்ண மாட்டாரு. சாரி மித்ரா, என்ன மன்னிச்சிரு. ஏன் எதுக்கெல்லாம் இப்ப பதில் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா இந்த பரிகாரத்தை நான் ஆதித்யாக்காக பண்ணணும்னு தோணுது. என்ன காரணம் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இந்த நிமிஷம் வரைக்கும் ஆதித்யாக்கு நான் அப்பாவா இருக்கேன். பரிகாரம் பண்றது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். நான் ஆதித்யா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இதை நான் பண்றதா சரியா இருக்கும்னு நானும் நம்புறேன். அதுக்காக என் மேல உங்களுக்கு கோபம் இருக்கலாம். ஆனா இதுல இருக்கிற நியாயத்தை யோசிச்சு பார்த்தா நான் பண்றது சரின்னு உங்களுக்கே புரியும். இதுக்கு மேல இத பத்தி நீங்க பேச வேண்டாம்.